முக்கிய செய்தி 234 சட்டமன்ற தொகுதிகளையும் 4 வகைகளாக பிரித்து தேர்தல் பணிகளை திமுக தீவிரப்படுத்தி வருகிறது. வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகளிலும் வெற்றி பெற கவனம் செலுத்தி வருகிறது திமுக அரசு. தற்போதே அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை தீவிரப்படுத்திவிட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விரிவான விவரங்கள். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக தேர்தல் பணிகளை விரைந்து மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 1-to-1 நேரடியாக சந்தித்து வருகிறார். 2 நாட்களாக சந்திப்பு என்பது நடைபெற்றிருந்த நிலையில் தற்பொழுது 3 வகைப்படுத்தி தற்பொழுது இதற்கான இந்த சந்திப்பு என்பது நடத்தப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தொகுதி வாரியாக சிவப்பு, ஆரஞ்சு, இளம் பச்சை, அதே போல அடர் பச்சை என 4 நிறங்களில் சட்டமன்ற தொகுதிகளை பிரித்து 1-to-1 நிர்வாகிகள் மீது ஆலோசனை என்பது நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடிய இது என்னவென்றால், கடந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்த தொகுதிகள், உட்கட்சி பிரச்சனை தற்போது அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய தொகுதியாக கருதப்படுவதாகவும், ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் என்பது கடுமையான போட்டி இருக்கக்கூடிய தொகுதி, கவனம் செலுத்த வேண்டிய பின்பற்ற வேண்டிய தொகுதிகளாக கருதப்படுவதாகவும், அதே போல இளம் பச்சை என்பது வெற்றி பெறும் தொகுதியாக இருக்கக்கூடிய தொகுதிகளை மேலும் அதிகப்படியான வாக்குகளை எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அடர்பச்சை என்பது நிச்சயம் திமுக வெற்றி பெறும் என்று இலக்கு வைத்திருக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கக்கூடிய தொகுதி என 4 வகைப்படுத்தி பிரித்து அதற்கு மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று தற்போது திமுக சார்பில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு 1-to-1 ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் இன்று நடைபெறிருந்த ஆலோசனை கூட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 20ஆம் தேதி வரையிலுமே முதலமைச்சர் அடுத்தடுத்து சட்டமன்ற தொகுதிகளுடன் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்கு நடுவில் கள ஆய்வு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்கு பிறகாக இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக தொகுதிகள் மீதான கவனத்தை கூடுதலாக செலுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை என்பதும் நடத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. தாங்கள் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி செலினா.